ஒருத்தங்க சூப்பர் மார்க்கெட் போயிருக்காங்க, கணவனும் மனைவியும் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிருக்காங்க. திரும்பி வந்து பார்த்தா அவங்க பார்க் பண்ண காரை காணோம். இவங்களும் 1 மணி நேரம் தேடி இருக்காங்க, சுத்தி கார் எங்கன்னு கிடைக்கல. 1 மணி நேரம் கழிச்சு வந்து பார்த்தா எங்க பார்க் பண்ணாங்களோ அதே இடத்துல கார் நிக்குது. இவங்களுக்கு கார் கதவை திறந்து பாக்குறாங்க, உள்ள ஒரு லெட்டர் இருந்திருக்கு. இப்படி ஒரு லெட்டர், அந்த லெட்டர்ல எழுதிருந்துச்சு, மன்னிச்சுக்கங்க, என் மனைவிக்கு பிரசவ வலி வந்துருச்சு, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அதனால கள்ளச்சாவி போட்டு உங்க காரை அவசரத்துக்காக எடுத்துட்டு போயிட்டேன், மன்னிச்சிருங்க. உங்களுக்கு ஏற்பட்ட மன உளைச்சலுக்காக 2 சினிமா டிக்கெட் உள்ள வச்சிருக்கேன், 2 சினிமா டிக்கெட், இலவச டிக்கெட் 2 வச்சிருக்கேன், நீங்க படத்தை பார்த்து சந்தோஷப்படுங்க, தெரியாம உங்க கார் எடுத்துட்டு போயிட்டே, மன்னிச்சிருங்க. இவங்க பார்த்தாங்க, பிரசவம்ன்றாங்க, 2 டிக்கெட் ஃப்ரீயா கிடைச்சிருக்கல, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ எடுத்து போய் ஸ்டேட்டஸ் போட்டுடலாம். சினிமாக்கு போயிட்டாங்க கிளம்பி, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ, படத்துக்கு போயாச்சு. படத்துக்கு போயிட்டு திரும்பி வந்து பார்த்தா வீட்டையே காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. சுத்தமா வீட்டுல ஒரு சாமான் இல்ல. அங்க ஒரு லெட்டர் வச்சிருந்தான், என் மனைவிக்கு பிரசவம்னு சொன்னேன்ல, பெண் குழந்தை பிறந்திருந்துச்சு, அதுக்கு நாளை பண்ண சீர்சனத்தை எல்லாம் தெரியணும், எனக்கு உங்களை விட்டா யார் இருக்காங்க, அதனால மொத்தமா அடிச்சுட்டு போயிட்டு. சார், நமக்கு ஒருவர் ஏதோ ஒன்றை அன்பளிப்பாக தருகிறார் என்றால், நமக்கு ஏதோ ஒருவர் இலவசமாக தருகிறார் என்றால், சம்பந்தமே இல்லாமல் நம்மை ஒருத்தர் பாராட்டுகிறார் என்றால், நம்மிடமிருந்து ஏதோ ஒன்றை அவர்கள் திருடப் போகிறார்கள் என்று அர்த்தம். அதற்கு நாம் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும்.